ஹலோ ஆல், வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மெஹந்தி கிளாஸோடைய பேசிக் எலமெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். லைன்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் வந்து இந்த லைன்ஸை வந்து போடலாம், ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த மெஹந்தி கோன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெஹந்தி கோனில் வந்து இந்த பெல் பின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பெல் பின்னை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணி பாருங்கள். மெஹந்தி வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வருதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படி மெஹந்தி வந்து வெளியே வரலைன்னா இந்த பெல் பின்னில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த பெல் பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே ஏதாச்சும் பிளாக் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, பிளாக் வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மெஹந்தி வந்து வெளியே வராது. ஸோ இந்த பெல் பின்னை வச்சு நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற டஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், அகெயின் வந்து இது போல் மெஹந்தி வெளியே வருதான்னு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது மெஹந்தி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த கோனுடைய டிப் வந்து கீழே வந்து டச் ஆகக்கூடாது, ஓகேங்களா? நீங்கள் டிசைன் வந்து போடும்போது கீழே வந்து டச் ஆகக்கூடாது. இப்போ வந்து நான் லைன்ஸில் வந்து எப்படி வந்து டச் ஆகாமல் வந்து நான் போடுறேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மெஹந்தியோடைய ஒரு ட்ராப் மட்டும் கீழே டச் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ப்ரெஷர் பண்ணுங்கள் மெஹந்தியை. இன்னொரு லைன் போட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம மேலே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு நம்ம இந்த லைன்ஸை வந்து நம்ம போட்டோம். பட் கீழே டச் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த லைன்ஸுக்கும் இந்த ரெண்டு லைன்ஸுக்கும் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து கோனுடைய டிப்பை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மேலே இருந்து, ஓகேவா, கீழே டச் ஆகாமல் மேலே ஒரு டிஸ்டன்ஸில் வந்து இந்த டூ லைன்ஸும் வந்து நம்ம போட்டோம். பட் இது வந்து கீழே டச் ஆகிற மாதிரி இந்த லைனை வந்து நம்ம போட்டோம். இந்த லைனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ப்ராப்பர் லைனாகவே இல்லை. இப்போ வந்து நம்ம லைன்ஸ் வந்து நம்ம போட்டோம். இப்போ லைன்ஸே வந்து சம்டைம்ஸ் வந்து பிரேக் ஆகிடும் பாருங்கள். இப்போ இப்போ இதில் பாருங்கள், இது போல் வந்து பிரேக் வந்திருக்கு. ஸோ வந்து இது நம்ம ஏன் இது போல் வருதுன்னா, நான் வந்து மெஹந்தியை வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு வருது. ஸோ இப்போ இது போல் பிரேக்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த லைன்ஸ் கொடுக்கும்போது என்ன ப்ரெஷர் வந்து நம்ம கொடுத்துருக்குறோமோ அதே ப்ரெஷர் தான் வந்து இது மேலே வந்து நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து நம்ம அந்த பிரேக்கை வந்து எக்ஸ்ட்ரா லைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் திரும்பவும் வந்து அடிக்கடி வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போது லைன்ஸுடைய டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு நார்மல் லைன் வந்து எப்படி போடலாம்னா,
ஓகேங்களா. இது வந்து நம்ம நார்மலாக போடுற ஒரு லைனு. இது வந்து தின் லைன் சொல்லுவாங்க. இப்போ திக் லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸில் திக்காக வேணுமோ அந்த லைன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ திக்காக இருந்தால் போதும். ஓகேங்களா. இப்படி நான் 2 லைன்ஸ் வந்து போட்டுட்டு இது உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். மெகந்தியை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தின்னாக ஓரளவுக்கு வந்து எனக்கு தின்னாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிட்ட போட்டுக்கோங்க அதே லைனை. இது உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து வெர்டிக்கல் லைன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது நம்ம டயக்னலாகவும் போட்டுட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ டைப் 5 டயக்னல் லைன் தான் இதுவும். ஸோ இப்போ வந்து டைப் 6 ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்து நான் திக் லைனாக வந்து நான் போடுறேன். ஸோ இது போல் லைன்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை.